அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையிலும், புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக நிச்சயமாக கைகூடும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளுமே அற்புதமான அமைப்பில் வலம் வரப்போகின்றன. எனவே உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் நிச்சயமாக பூர்த்தியாகும். கல்லூரி அல்லது பள்ளி படிப்பில் தேவையான வசதிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். படித்து விடுத்துவிட்டு நல்ல வேலைக்காக எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல வேலை கிடைக்கும். பயணம் மேற்கொள்வதற்கு யாராவது உடன் வந்தால் நன்றாக இருக்குமே என்று குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உடன் வரக்கூடிய வகையில் உறவுகளின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமைய போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திருமண வாய்ப்பு இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருந்து இந்த வாரத்திற்கு பிறகு முற்றிலுமாக விலகுகிறாருங்க. சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வாய்ப்புகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது ஒரு குழப்பமான மனநிலையில் அதீதமாக சிந்தித்து கொண்டே இருந்த சூழலில் அதற்கான நல்ல தீர்வு நிச்சயமாக உண்டு. ஏதோ ஒன்றை நீண்ட நாட்களாக யோசித்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த ஒன்றில் நல்ல தீர்வு அமையும் நேரமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது. எதிர்பாராத விருப்பங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இடமாறுதல், வீடு மாறுதல் போன்றவை இனிமை தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு கிடைக்கும் வேலையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது. எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் அதில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் 14ஆம் தேதி முதல் தை பிறப்பதற்கு முன்பே மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் நுழைகிறாருங்க. எனவே அங்கு நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மிக சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 9இல் உச்சபலமும் பெறுகிறாருங்க. இது நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான விரய செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் மங்களக்காரகனின் அருளால் உண்டு. வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. பல காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். 15ஆம் தேதி முதல் மிக வலுவாக 9இல் நுழைவதால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் சூரியனுடைய மாறுதல் அற்புதமான மாற்றத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் இனிமையாக அமைவதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகள் சிரமங்களை முற்றிலுமாக தகர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் உண்டு. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய
தடைகளை முற்றிலும் தகர்த்தறிகிறார். தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான மிதமிஞ்சிய லாபத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழையும் இந்த வேளையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடல் தாண்டி சென்று சுற்றுலாவோ அல்லது பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமோ இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபத்தை இந்த தருணத்தில் உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. பெருமைகள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். 2 குரு பகவான் இருப்பது அமோகமான நன்மைக்கு அடித்தளமிடும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். துணிந்து சில முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது துரிதமான மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியாக நிறைவு ஏற்படுவதோடு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் வெற்றியையும் நுணுக்கமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு. லாபத்தை அலங்கரிக்கும் சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்க முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக வீறு நடை போடக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வருகிறது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறையை மிக வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதோடு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் துரிதமாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் மீண்டும் உங்களுடன் இணைவதோடு பல மகிழ்ச்சியான தருணங்கள் நிச்சயமாக ஏற்படும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாறுதல் கிடைப்பதோடு வீடு தேடி வரும் நல்ல செய்தியாகவும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாகவும் உங்களுடைய வாழ்வில் பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.